இந்த புதிய மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ரெண்டே காரியம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இல்லை நம்ம பார்த்தோன்னு சொன்னா முடிவு நம்பிக்கை ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். முடிவு நம்பிக்கை. அந்த முடிவுக்கு நிச்சயமான முடிவு, நிச்சயமா முடிவு. அதே போல நம்பிக்கை வீண் போகாது. இப்ப பாருங்க, இந்த முடிவு அப்படின்னு இருந்தா ஒரு ஆரம்பம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆராதனையை நாம் இப்போ முடிக்க வேண்டும். ஆனால் இதை முடிக்கிறதுக்கு முன்னால் எப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம்? 7 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே போல் ஒரு பிளெயின் ஒரு மேலே ஏறுதுன்னா கட்டாயம் அது என்ன பண்ணணும்? இறங்கி தான் ஆகணும். மேலே ஏறாமல் கூட இருக்கலாம், ஆனால் இறங்காமல் இருக்க முடியாது. இறங்கி தான் ஆகணும், இல்லைன்னா அங்கே மேலே சாப்பாடு கிடைக்காது, மேலே ஒன்றும் கிடைக்காது. இல்லைன்னா அப்படியே மேலே ஒரேடியாக மேலே போக வேண்டியதுதான். அப்போது முடிவு என்பது கட்டாயம். அதனால தான் வேதம் ஆரம்பத்தை விட முடிவை ரொம்ப கொண்டாடுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணமாக இருக்கணும். அப்போ ஆரம்பம் எப்படி, அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எப்படி பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் எந்த காலத்தில் பிறந்திருக்கீங்க, எந்த ஜோசியத்தில், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆனால் உங்கள் முடிவு எப்படி இருக்க போகுது? ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் அறியாதவங்களாக பிறந்திருக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஐயோ இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்கள் பெற்றோர் உங்களை நினச்சி கூட நீங்கள் பிறந்திருக்கலாம். ஒரு சில பிள்ளைகளை அவங்க பெற்றோர் வேண்டா வெறுப்பாக கூட அவங்க பெற்றிருக்கலாம். அதுதான் அவங்க ஆரம்பமாக இருக்கும். அல்லது ஒரு பிஸ்னஸை அவங்க முடியாத நிலைமையில் அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். அது அற்பமான ஆரம்பமாக கூட இருக்கலாம். இப்படி அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் முடிவு உண்டு. அந்த ஒரு சம்பூர்ணமான முடிவாக நமக்கு ஆண்டவர் தர வல்லம் உள்ளவராக இருக்கிறார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிச்சயமாக என்ன செய்யாது? வீண் போகாது. இப்போ வேதத்தில் நிறைய பேர் அவங்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தா, அவங்களுடைய முடிவு நல்ல முடிவாக இருந்துச்சா? அவங்களுடைய முடிவு தேவனோடு இருந்துச்சா, இல்லை தேவன் அற்ற ஒரு முடிவாக இருந்துச்சா? அப்படிலாம் பார்க்கும்பொழுது அந்த வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறோம். ஏனோக்கு என்ற தேவதாசன், அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். பழைய ஏற்பாட்டு ஒரு பரிசுத்தவான். ஏனோக்கு அவர் 365 வருஷம் உயிரோடு இருந்தார். குமார்த்திகளை பெற்றார். ஆனால் அவர் தேவனோடு சஞ்சரித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆங்கில வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஏனோக் வாக்ட் வித் காட். தேவனோடு நடந்தார். நடக்கிறதுன்னா என்ன? வாக்கிங். 2 பேர் பேசிக்கிட்டே போகிறாங்களா, அது மாதிரி தேவனோடு நடக்கிறார். அப்படி அவர் நடந்து போகும்போது அவர் காணாமல் போயிட்டார். காணாமல் போயிட்டார்னா எது அவருடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா, இவர் வாழ்ந்தது 365 வருஷம்.
இப்போ உதாரணத்துக்கு நம்ம புரியறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு வருஷத்தில் 365 நாள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த 365 நாளும் நாம் யாரோட வாழ வேண்டும்? ஏசப்பாவோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஏனோக்கு 365 வருஷம் உயிரோடு இருந்தார். 365 வருஷமும் தேவனோடு சஞ்சரித்தார். தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு அவர் எடுத்து கொள்ளப்பட்டார், காணப்படாமல். எப்படின்னா, அவர் தேவனோடு, ஆங்கில வேதத்தில் அவர் வாக்டு வித் காட், தேவனோடு நடந்து போனார். போயிட்டே இருக்கும் பொழுது பரலோகம் வந்துட்டுருக்கோம். பரலோகம் வந்த உடனே அப்படியே பேசிகிட்டே பரலோகம் வரைக்கும் வந்தாச்சு. ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருப்பார், சரி வரியா, இப்போது நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்தால் என்ன பண்ணுவோம்? நம்மளா இருந்தா வாங்க உள்ளே வாங்க, ஒரு டீ குடிச்சிட்டு போவீங்க. அது மாதிரி ஆண்டவர் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், சரி வாப்பா ஏதாவது சாப்பிட்டு போவேன், ஜீவ விருட்சத்தின் கனி வேணுமா, எதையாவது உனக்கு தரேன் அப்படின்ட்டு கூப்பிட்டுருக்கலாம். இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டுமே, நம்ம உள்ளதான் என்னதான் இருக்குது, ஆண்டவரே நீர் இருக்கிற இடத்த நான் வந்து பார்க்கலாமான்னு அவர் கேட்டுருக்கலாம். இல்லைன்னா, இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன், பரலோகம் வரைக்கும் வந்துட்டேன், ஆண்டவரே இனிமே என்னை எங்கே அனுப்பாதீங்க, திரும்ப பூமிக்கு அனுப்பாதீங்க ஆண்டவரே, நான் வந்து உங்கள் கூட நான் உள்ள நானும் வந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். அவரும் கூட போயிருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை, தேவனோடு நடந்தார், உள்ள பரலோகத்துக்கு போயிட்டார், மரிக்காமையே சாகாமையே கூட போயிட்டார். இதெல்லாம் பெரிய பெரிய பாக்கியம். அது மாதிரி வழி இருந்தால் நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும்ல. எங்கள் மலை மேலே ஏறி போய், ஏணியில் ஏறி போய் கூட ஆண்டவர்கிட்ட போயிடலாம் அப்படின்னா, இந்நேரம் பாதி பேர் இன்னைக்கு ஏணியில் ஏறிட்டு இருப்பாங்க. அந்த அத்தனாவது ஏணியில் இருக்காங்க, அவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க, ஆண்டவர்கிட்ட போகிறதுக்காக ஏறிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம் அவங்கள குறித்து சந்தோஷப்பட முடியும். ஏன்னா அந்த ஏனோக்குடைய முடிவு நல்ல முடிவாக இருந்தது. அல்லேலூயா. அதே போல இன்னொரு மனுஷன் எலியா, வல்லமையான தீர்க்கதரிசி, பல அற்புத அடையாளங்களை ஆண்டவர் அவர் மூலமாக செய்தார். ராஜாக்கள் நடுங்கினாங்க எலியாவை பார்த்து. ஒரு கட்டத்தில் எலியா, அந்த ராஜா, அவனுடைய மனைவி, அவங்க வார்த்தையை கண்டு எலியா பயந்தார். ஆனால் எலியா சாதாரணமான ஆள் கிடையாது, வல்லமை அப்படின்னா எலியா அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தார். எலியாவை பிடிப்பதற்காக ஆட்கள் படை வந்துச்சு, 50 பேர் அதன் தலைவர் ஒரு முறை வந்தாங்க. தேவனுடைய மனுஷனே, ராஜா உங்களை அழைக்கிறார். நான் தேவனுடைய மனுஷனானா நீங்கள் என்ன ஆகணும்? எரிஞ்சு சாம்பலை போங்கடா. உடனே அந்த அத்தனை பேரும் எரிஞ்சு சாம்பலை போயிட்டாங்க. திரும்ப இன்னொரு படை, இதை கேள்விப்பட்ட இன்னொருத்த வரான் பார்த்தீங்களா? அப்போ அவனை என்னன்னு சொல்லலாம்? அது தற்கொலை படைன்னு தான் சொல்லணும். அல்லேலூயா. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வராங்க. அவங்க வந்து, தேவனுடைய மனுஷனே, ராஜா உங்களை அழைக்கிறார், வாங்க. நான் தேவனுடைய மனுஷனா நீங்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போங்கடா. உங்களுக்கு புரியறதுக்காக இந்த பாஷையில் என்ன சொல்கிறேன். உடனே அவங்களும் என்ன ஆனாங்க? எல்லாம் எரிஞ்சிட்டாங்க. அவ்வளோ பவர். அந்த பவர் மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேரை எரிச்சு சாம்பலாக்கி, நமக்கு பிடிக்காதவங்களெல்லாம், உங்ககிட்ட சண்டை போடுறவங்களெல்லாம். அதனால தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவர் இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் ஏற்றுக்காத பட்டணத்தார, ஏற்றுக்காத ஜனங்களை ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினி வர வச்சு இவங்களை வந்து என்ன செய்யலாம்? பட்சிக்கலாமா? எலியா செஞ்சது போல செய்யலாமா அப்படின்னு கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் என்ன ஆவியை பெற்று இருக்கிறீங்க? அல்லேலூயா. எலியா பெற்றது வேற ஒரு வகையான ஒரு டைப்பான ஒரு ஆவி. அதே ஆவிதான். ஆனால் அந்த காலத்தில் ஆண்டவர்
பட்சிக்கிற அக்கினியாக இருந்தார். அந்த ஆவியை தான் எலியா பெற்றிருந்தார். இப்போ தேவன் கிருபையின் ஆவியாக இருக்கிறார். எல்லாரையும் மன்னிக்கணும், எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் அவங்கள அத்தனை முறையும் அவங்கள மன்னிக்கணும். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. அப்போ இப்போ இந்த எலியாவின் முடிவு அது பார்த்தோன்னு சொன்னால், வானத்திலிருந்து ஆண்டவரே ரதத்தை அனுப்புகிறார். அக்கினிமயமான ரதம், அக்கினிமயமான குதிரை. அது வந்து அப்படியே அழகாக எலியாவை அக்கினியில் வானத்துக்கு கொண்டு சென்றது. அந்த காலத்திலேயே அப்போது அது ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னா, இந்த காலத்தில் நடக்கிறதெல்லாம் சகஜம். அந்த காலத்தில் ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு ஒரு அக்கினிமயமான ரதத்தில் போகிறாருன்னா, இப்போ ஒரு ஏரோப்ளைனில் ஏறி போகிறாங்க, அதெல்லாம் இப்போ. ஆனால் அந்த காலத்தில் அது பெரிய வசதியெல்லாம் கிடையாது. இப்போ சொன்னால் கூட ஏதோ ஒரு நம்பிக்கை நம்புவாங்க, மேலே பறந்து போகலான்னா ஏரோப்ளைனில் கூட நம்ம ஏறி பரலோகத்துக்கு போகலாம் போல் இருக்குன்னு ஒரு சிலர் நினச்சிப்பாங்க. ஆனால் அப்படி ஏரோப்ளைன்லாம் போகாது, அவ்வளோ தூரத்துக்கு போகாது. நம்ம பார்க்குற இங்கே கொஞ்சம் தூரத்துக்கு தான் போகும். ஆனால் அக்கினி ரதத்தை ஆண்டவர் அமைச்சு அந்த எலியாவை பரலோகத்துக்கு கொண்டு சென்றார். அந்த எலியாவினுடைய முடிவு ஒரு நல்ல முடிவாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் மோசே என்ற தேவதாசன், அவருடைய முடிவு எப்படிப்பட்டதா இருந்தது? குழந்தை பிறந்துச்சு, அழகான குழந்தை. ஆனால் ராஜாவுடைய உத்தரவுப்படி பிறக்கிற ஆண் குழந்தைகளெல்லாம் என்ன செய்யணும்? கொன்று போட்டுடணும். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு மனசு வரல. 5 மாதம் வரைக்கும் ஒழிச்சு அவங்க வளர்க்குறாங்க. அதுக்கு மேலே வளர்க்க முடியல. ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அந்த குழந்தைய தண்ணியில் வச்சு நைல் நதியில் விட்டுறாங்க. அந்த நாணல் பெட்டியில் இருக்கிற குழந்தைய அந்த இளவரசி, அந்த நாட்டு இளவரசி பார்க்குறா, இதை தன் குழந்தைய எடுத்து வளர்க்குறா. அந்த மோசே வளர்ந்து பெரியவனாக மாறுறாரு, தேவனுடைய அழைப்பை பெறாரு. தேவனுடைய அழைப்பை பெற்று இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குறாரு. அடிமைத்தனத்தில் 400 வருஷம் அடிமைத்தனம், அதிலிருந்து விடுதலை ஆக்குறாரு. பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு கொண்டு சென்றாரு. அப்படி கொண்டு செல்ற வழியில் ஆண்டவர் மோசே கிட்ட, நீ தண்ணி அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும் பொழுது இவர் கோபத்தில் அடிச்சிட்டாரு. அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து ஒத்துக்கல. ஏன்னா நான் பேசுன்னு சொன்னால் நீ அடிச்சிட்டியே. நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய நிதானம் இல்லாமல், நம்முடைய கோபத்தினால, நம்முடைய எரிச்சலினாலே ஆண்டவருடைய காரியத்துக்கு விரோதமாக நம்ம சில காரியத்தை செய்கிறோம். அது இந்த காலமாக இருந்தால் ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். அந்த காலமாக இருக்கனால அவர் மன்னிக்கலை. அவர் சொல்லிட்டார், நீ அந்த தேசத்தை பார்த்துக்கோ, இந்த மலை மேலேருந்து பார்த்துக்கோ, ஆனால் அது அதுக்குள்ளே போக முடியாது. 3 முறை கிட்ட ஆண்டவர்கிட்ட கெஞ்சினார். ஆண்டவரே ஆண்டவரே, நான் போகிறேன், உள்ளே போகிறேன், இனிமே இதை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, நீ என்ன பண்ண மாட்ட, அதுக்குள்ளே போக மாட்டேன். இப்போ பாருங்க, இந்த மோசே மரிக்கிற காலம் வந்தது. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள பெரிய மோசே, பெரிய ஆள், தேவனை முகமுகமாக பார்த்தவர், மலை மேலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மகிமையில் வாசம் பண்ணினவர். ஆனால் அவரால் உள்ளே போக முடியல, ஏன்னா தேவன் அதை தடுத்துட்டாரு. அப்போ அவர் தடுத்ததுனால அவர் மரிச்சாரு. ஆனால் அந்த அந்த மோசே மரிச்ச உடனே பிசாசு வந்து அவனுடைய சரீரத்துக்காக சண்டை போடுறான். ஏன் தெரியுமா? இந்த மோசே தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாரு. அதனால இந்த சரீரம் யாருக்கு தான் சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். அங்க தேவ தூதர்கள், பிரதான தூதர்கள்லாம் நிற்கிறாங்க. அவங்க கடிந்து, அதாவது அந்த சாத்தானை பார்த்து, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, அப்படியே தர்க்கம் நடக்குது. ஏன்னா மோசேவுடைய வாழ்க்கையை வச்சு மோசே இப்போ யாருக்கு சொந்தம்?
பிசாசுக்கா ஆண்டவருக்கா அப்படின்னு அங்கே ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை மாதிரி அங்கே ஆகுது. கடைசியில் தேவனே இறங்கி வந்துட்டார். ஹல்லேலூயா. என் தாசனாகிய மோசே, ஒரு தடவை அவன் தப்பு செஞ்சது உண்மைதான், ஆனால் அவன் யார்? என்னுடைய தாசனாகிய மோசே அப்படின்னு ஆண்டவர் அதோட பிசாசெல்லாம் ஓடி போயிட்டான். அவரே அடக்கம் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மோசேக்கு தான், அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தேவனே அடக்க ஆராதனை செஞ்சார். வேற இந்த உலகத்தில் யாருக்குமே அப்படி நடந்தது கிடையாது. அப்போ மோசேவுடைய முடிவு கூட நல்ல முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேவனுடைய கையால் தேவனே பள்ளம் நோண்டி, தேவனே தூக்கி வச்சு, தேவனே அடக்கம் பண்ணி, இது யாருக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கும்? ஹல்லேலூயா. அவ்வளோ ஆண்டவர் மோசேயை நேசிச்சார். என்ன ஒரு காரியம், அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் கீழ்ப்படியாதனால அந்த காலத்தில் அதுவும் அவர் படிச்சுக்கிற அக்கினி எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், எல்லாருக்கும் ஒரே சட்டம், நியாயப்பிரமாணம். அதனால மோசையை கூட ஆண்டவர் அவர் நினைச்சாலும் அவருடைய சட்ட திட்டத்தினால அவர் அதை மீற முடியாது. அதனால மோசே அவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் இறங்கி கிருபையா அந்த மோசே அடக்கம் பண்ணி பிற்காலத்திலே தம்முடைய குமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது மோசையை எழுப்பி, போப்பா இப்போ போ, உள்ளே போய் பாரு, அங்கே என் குமாரன் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பேசிட்டு அனுப்பிச்சி வச்சார். ஹல்லேலூயா. இப்போ மோசே பாலும் தேடும் உடனே கானான் தேசத்துக்குள்ளே போனாரா இல்லையா? போயிட்டார். அதுவும் எப்போ போகிறாரு? அவருடைய சொந்த குமாரனாகி இயேசு வாழற காலத்தில் உள்ளே போய் ஆண்டவர் இயேசுவோட பேசிட்டு வர்றார். அவர் முடிவும் நல்ல விதமாக இருந்துச்சு. அந்த இடையில் நடந்த அந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம். நம்முடைய முடிவு நல்லதாக இருக்குமா? உதாரணத்துக்கு ஒரு குடிகாரருடைய முடிவு எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 23:31 மதுபானம் இரத்த வர்ணமாக இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். ஹல்லேலூயா. இதுதான் மதுபானம் குடிக்கிற ஒரு மனுஷனுடைய நிலைமை, அதாவது குடிக்காரங்களுடைய நிலைமை. குடிக்காரவங்க குடிப்பாங்க, அதை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா அது இரத்த வர்ணமாக இருக்குமா, பளபளப்பாக இருக்குமா, மெதுவாக இறங்குமா. எனக்கு அனுபவம் இல்லை, சொல்லிக்கிறாங்க, வேதத்தில் சொல்லியிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ பாருங்க, அதை அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் அப்படி அந்த குடியை விரும்புங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இங்கே யாராவது குடித்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் குடிக்கிறவங்களுக்கு நல்ல முடிவு வராது. இதை பார்த்து கொண்டு டிவியில் பார்க்குற யாராக இருந்தாலும் குடிகாரங்களுக்கு நல்ல முடிவு வராது. தயவு செய்து அப்படிப்பட்ட குடியில் நீங்கள் இருந்தால் இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். குடியை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விட்டுருங்க. ஆண்டவர்கிட்ட, அப்பா என் குடி பழக்கத்தை இனியோட நான் விட்டுறேன்பா அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. ஏன்னா குடிக்காரங்களுக்கு நல்ல முடிவே கிடையாது. ஏன்னா அதை குடித்த அவங்களுக்கு முடிவில் என்ன நடக்கும்? அந்த குடி தான் அவங்கள பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். அவங்க அப்புறம் வாழ்க்கையே தப்பாக போயிடும். பரஸ்திரியை நோக்குவாங்க, உள்ளம் தாறுமாறானவர்களை பேசும், பல காரியம் இருக்கு. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை பின்மாற்றத்தில் போயிடும். குடிக்கிறதே பின்மாற்றம் தான். இன்னைக்கு நிறைய பேர் குடிக்கிறத நியாயப்படுத்துறாங்க. குடிச்சா என்ன தப்பு? வேதத்தில் என்ன குடிக்க கூடாதுன்னு எங்கேயாவது இருக்கா? சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு எங்கேயாவது இருக்கா?
இப்படி பலர் பல கேள்விகளை அவங்க தங்களை ஓவர் ஸ்மார்ட்டா, ஓவர் ஞானிகளா தங்களை காட்ட விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதுலேயே எழுதியிருக்கு, அவங்க குடிக்கிற அந்த குடியிலே குடியை கெடுக்கும், அதிலே எழுதியிருக்கு. புகைப்பிடித்தல் கேன்சரை உண்டாக்கும், அதிலே எழுதியிருக்கு. அதை தனியாக வேதத்தில் எழுதணும்னு அவசியம் இல்லை, அதிலே எழுதியிருக்கு. அப்போ அதை தெரிஞ்சும் அவங்க செய்கிறாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமானம். அப்போ அவங்களுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் குடிப்பதை ஆண்டவர் விரும்புறதே இல்லை. அதனால தான் அங்கே கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நோவா ஒரு முறை திராட்சை ரசத்தை குடித்தார். அது எப்படியோ கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு போலுக்கு. அவர் குடிக்கிறவர் கிடையாது, ஆனால் திராட்சை ரசத்தை அந்த நாள் பார்த்து அவர் குடிக்கும் பொழுது அது கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு போல். அப்படி ஆயிட்டு இருந்த பொழுது அவர் வஸ்திரம் விலகுனது கூட அவருக்கு தெரியல. அந்த வஸ்திரம் விலகிறத பார்த்துட்டு தன் மகன் அதை போய் தன் சகோதரர்கிட்ட சொல்கிறான். அந்த சகோதரர் துணியை கொண்டு வந்துட்டு பண்ணுறாங்க, நிர்வாணத்தை மூடுறாங்க. அப்போ நடந்ததை நோவா கேள்விப்பட்ட உடனே கானானை சபிக்கிறான். சேம் காம் யாபேத், கானான் சபிக்கப்பட்டவன். ஏன்னா அவன் நிர்வாணத்தை மூடாமல் அந்த நிர்வாணத்தை எங்கே போய் சொல்கிறான்? சகோதரர்கிட்ட சொல்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் மற்றவங்களுடைய குறைய அவங்களே மூடிடலாம், அவங்கள தாண்டி எங்கேயும் வெளில போகாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இவங்க சரியே கிடையாது, இவங்க அப்படி, இவங்க இப்படி. அதை 4 பேர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த 4 பேர் நல்லவங்களா இருந்தால் உடனே அவங்க மூடிடுவாங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, தயவுசெய்து இது பண்ணாதீங்கன்னு நல்லா எடுத்து சொல்லி அவங்கள புரிய வச்சு அவங்கள சரி பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த நிர்வாணத்தை மூடாமல் போனவங்க, அதை எக்ஸ்போஸ் பண்ணவங்க, அவங்களுக்கு தான் தண்டனை, அவங்களுக்கு தான் சாபம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய முடிவை குறித்து நம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய முடிவு ஒரு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். பீலையாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி அவன் சொல்றதெல்லாம் நடக்கும். ஆனால் அவன் நான் நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக, அப்படி அவன் மரிக்கல. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய ஜனத்தை சபிக்க வந்தான். கூலி வாங்கி ராஜா கிட்ட நல்ல கூலி நல்ல பணம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சபிக்கலான்னு வந்தவன் அவனை எப்படி நல்ல மரணத்தை அடைய ஆண்டவர் ஒத்துக்குவார்? அவனை எல்லாரும் சண்டை போட்டு வெட்டிட்டு போகும்போது அவனையும் சேர்த்து வெட்டிட்டாங்க. அவன் மரிச்சு போயிட்டான். நீதிமான் மாரி அவன் மறிக்கலை, ஆனால் பெரிய ஆள். ஆனால் அவன் சொல்றது நடக்கலை. மற்றவங்களுக்கு சொல்றதெல்லாம் நடந்துச்சு, அவனுக்கே அவன் சொன்னது நடக்கலை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம இருந்தால், நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்கே ஆபத்தாக முடியும். அதுக்கு முன் உதாரணம் மோசே, அதுக்கு முன் உதாரணம் பீலையாம். அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவன் சொல்கிறதெல்லாம் நடக்கும். அவன் சபிச்சா சபிக்கப்பட்டவங்க, ஆனால் அவனுக்கே அவன் சொன்னது நடக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது நாமெல்லாம் ஏமாத்துறோம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம அதுக்கு தான் நம்முடைய மூத்த சகோதரராகிய இயேசுவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்பா இசப்பா இசப்பா எனக்கு உதவி செய்க. நான் சில நேரத்தில் ஆண்டவரே ஏசண்ணே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் நம்முடைய மூத்த சகோதரர், நம்முடைய மூத்த அப்போஸ்தலர், நம்முடைய பிரதான ஆசாரியர். அவருடைய உதவியை கேட்டால் பிதாவாக்கிய தேவன் நம்மளை பார்க்கும்போது நம்ம அவர் பின்னால் ஒழிச்சிக்கிட்டு அப்படியே இசப்பா இசப்பா என்னை கொஞ்சம் மறைச்சிங்க, நான் உங்கள் பின்னாலேயே பரலோகத்துக்கு வந்துடுறேன், ஆண்டவரே என் பாவங்களை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என் மீறுதலை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அப்போ அவர் நம்மளை கவர் பண்ணி நம்மளை மூடி மறைச்சி, நம்ம ஒரு சின்ன குழந்தை மாதிரி நம்மளை மூடி மறைச்சி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துருவார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கும். வேதத்தில் முடிவே இல்லாத ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா அதுதான் மெல்கிசேதேக்கு.
மெல்கிசேதேக்கை குறித்து எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் 3ஆம் வசனத்தில். மெல்கிசேதேக்கு என்பவர் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அவர் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாய் பேசப்படுகிறார். அப்ப தேவனுக்கு மட்டும்தான் ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது. அது போல ஒருத்தர் தான் மெல்கிசேதேக்கு. இன்னொன்னுக்கு முடிவு கிடையாது. அது என்ன தெரியுமா? பாதாளம். பாதாளத்துக்கு முடிவே கிடையாது. தூக்கி போட்டாங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். பாதாளம் போயிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தரை ஒரு கிணத்துல தூக்கி போட்டால் அவங்க எப்படியாவது மேலே வரணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த கிணறு போக போக கீழே தான் போயிட்டு இருக்கும், மேலே வராது. அவ்வளோ ஆழத்துக்கு போயிட்டே இருக்கும் பாதாளம். அதுக்கு முடிவே கிடையாது. அப்போ நாம் அந்த பாதாளத்துக்கு போகக்கூடாது, பரலோகத்துக்கு நம்ம போகணும். அப்போ நம்முடைய நம்பிக்கை பரலோகமாக இருக்க வேண்டும். அப்போது அந்த நம்பிக்கை நம் பரலோகமாக இருந்தால் அதுக்கு தான் அந்த நல்ல முடிவை ஆண்டவர் நமக்கு தருவார். இல்லைன்னா நம்முடைய நம்பிக்கை கெட்டு போயிடும். வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதம் சொல்லுது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கு. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ஒன்னே ஒன்று தான் நம்ம செய்ய முடியும், ஜெபம் தான் பண்ண முடியும். அது ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா இந்த நாளில் நான் செஞ்ச பாவங்களை மன்னியும், அப்பா அவனுடைய ரத்தத்தினால கழுவோம், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா எல்லாவற்றுக்கும் முடிவு. நோவா வாழ்ந்த காலத்தில் ஜனங்க பாவம் செஞ்சாங்க. பாவம் செய்த அந்த ஜனங்களை ஆண்டவர் விட்டு வச்சாரா? அவங்களுக்கு ஒரு முடிவை கட்டிட்டார். எல்லாரையும் தண்ணினால அழிச்சார். அதில் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு நோவாவுக்கு மட்டும். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக நோவா ஒரு பேழையை ஒரு கப்பலை செஞ்சார். அதில் போனாங்க, 8 பேர் போனாங்க. எல்லாம் ஜோடி ஜோடியாக மிருகங்களை கொண்டு போனாங்க. அதை தவிர மற்ற முழு உலகமும் அழிக்கப்பட்டது, தண்ணினால் அழிக்கப்பட்டது. அதுபோல தான் இப்போ இந்த உலகம் அக்கினினால் அழிக்கப்பட போகுது. இந்த உலகத்தில் எப்படி அக்கினினால் அழிக்கப்படும் அப்படின்னா, மேலே எத்தனையோ ராக்கெட்டுங்களை அமைச்சிருக்காங்க, அதெல்லாம் கீழே விழப்போகுது. சூரியன் சந்திரன்லாம் கீழே விழப்போகுது, நட்சத்திரங்கள்லாம் கீழே விழப்போகுது. அது மட்டும் இல்லை, பூமி எல்லாம் நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸு தரையில் போகுது, பூமி அடியில் போகுது. விவசாய நிலங்கள், சிட்டி, டவுனு எல்லா இடத்துலையும் மண்ணை நோண்டி பைப்பு வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் கேஸ் கனெக்ஷன் இருக்குது. ஒரு ஆள் எவனாவது பாம்பு போட்டான்னா கூட அந்த கேஸ் கனெக்ஷன் தீ பிடிச்சா என்ன ஆகுமோ தெரியாது. அப்போது இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் எங்கிலும் இப்படி கீழே பூமிக்கு அடியில் கேஸ் பதிச்சிருக்காங்க, கனெக்ஷன் பிடிச்சிருக்காங்க, தண்ணி பதிச்சிருக்காங்க, கரண்ட் பதிச்சிருக்காங்க, எத்தனையோ. அப்போ ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா, குண்டு மழையை பொழிஞ்சாங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து அதில் கேஸில் பற்றிச்சுன்னா எல்லாமே பற்றிக்கும். அப்போ பாருங்க, அப்போ அழிவு அக்கினினால வரப்போகுது என்பதற்கு இதெல்லாம் முன் உதாரணமாக இருக்கு. அப்போ அந்த அழிவில் நாம் காப்பாற்றப்பட வேண்டும்னு சொன்னால் நாம் ஜெபம் பண்ண தான் முடியும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கணும்னா நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறதை மட்டும் தேவ பிள்ளைகள் விட்டுவிடவே விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம நம்பிக்கை வீண் போகக்கூடாது, நம்ம நம்பிக்கை கெட்டு போகக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை, அதனால தான் நம்முடைய விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அவர் தான், நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் தான். அவரை நோக்கி போகணும், ஆண்டவர் இயேசுவை நோக்கி போகணும். அப்போ இந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு நிச்சயமாக முடிவு உண்டு. அந்த நம்பிக்கை வீண் போகாது. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நீங்கள் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. நீங்கள் தரித்திரத்தில் இருக்கீங்களா, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. நீங்கள் பகையோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்களா, அதுக்கு கூட ஒரு முடிவு உண்டு. இல்லை சமாதானத்தை இழந்து இருக்கீங்களா, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லாத்துக்கும் ஆண்டவர் முடிவு கட்டுற காலம் இந்த காலம். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற காலம். அதனால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க, நம்பிக்கையை மட்டும்
விட்டுறாதீங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவன் நீர் நல்லவர், நீர் இரக்கமுள்ள தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீர் எரிச்சலின் தேவனாய் இருந்தீர். நீர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அதன்படி நடக்காதவர்களை நீர் தண்டிக்கிற தேவனாய் இருந்தீர். ஆனாலும் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கொடுத்து உம்முடைய குமாரனை அனுப்பி உம்மையே எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே கிருபையின் தேவனாய் இருக்கிறீர். அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நம்பிக்கை உண்மையில் தான் வைத்திருக்கிறோம். அதனால் எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் அப்பா சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் கொடுத்து நீர் வழி நடத்தும். தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை மாற்றும். ஏசப்பா மகு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.